அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நெருங்கும் சூழலில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச்சூடு நடத்த முயற்சி நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரம்பின் பாதுகாப்பிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ள அதிபர் ஜோ பைடன் முறையான விசாரணை நடந்து வருவதாகவும் விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடைபெறும் நிலையில் ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் போட்டியிடுகின்றனர். கடந்த ஜூலை மாதம் பென்சில்வேனியாவில் ஆதரவாளர்கள் மத்தியில் உரையாற்றிக் கொண்டிருந்த முன்னாள் அதிபர் ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் காதில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து அவர் நூலிழையில் உயிர் தப்பினார். அதன் தொடர்ச்சியாக ட்ரம்ப் மீது மீண்டும் துப்பாக்கிச்சூடு நடத்த முயற்சிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புளோரிடாவில் உள்ள கோல்ஃப் மைதானத்தில் மர்ம நபர் ஒருவர் ட்ரம்பை குறிவைத்து AK-47 ரக துப்பாக்கியால் சுட்டதாகவும் குறி தவறியதால் ட்ரம்ப் பாதுகாப்பாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை கைது செய்துள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ட்ரம்ப் காயமடையவில்லை என்பதை கேட்டு நிம்மதியடைந்ததாக கூறியுள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அமெரிக்காவில் அரசியல் வன்முறைகளுக்கு ஒருபோதும் இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ட்ரம்பின் பாதுகாப்பை உறுதி செய்ய அமெரிக்க பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் ட்ரம்புக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஜோ பைடனுடன் துணை அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான கமலா ஹாரிஸ் மற்றும் உயர் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தியதாக வெள்ளை மாளிகை நிர்வாகம் தெரிவித்துள்ளது.